லயன்ஸ் இன்டர்நேஷ்னல் 324C சார்பாக செப்டம்பர் மாதத்தில் ஆசிரியர் தினத்துக்கான செலிப்ரேஷன் நாங்கள் இந்த வருஷம் நடத்தியிருக்கோம். அதை இன்றைக்கி தலைமை விருந்தினராக இருந்து கிட்டத்தட்ட 215க்கு மேற்கொண்ட ஆசிரியர்களை நம்மளோட பாலகுருசாமி சார் இருந்து அத்தனை பேருக்கும் அவார்ட் கொடுத்து ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவர் இன்றைக்கி இந்த விழாவுக்கு நடத்தி கொடுத்ததில் எங்களுக்கு லயன்ஸ் இன்டர்நேஷ்னல் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தில் இருக்கோம். அதே மாதிரி அவர் கையால் இருந்து அவார்ட்ஸ் வாங்கிட்டு போன அத்தனை ஆசிரியர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்றைக்கி இந்த 215 பேர் பார்த்திங்கன்னா கோவை, திருப்பூர், பொள்ளாச்சி, உதகை மண்டலம், ஈரோடு இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களை ஆசிரியர்களை நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்து இந்த 215 பேருக்கு கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ஸு, அப்புறம் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்தோம். ஒரு ஸ்கூல்லேருந்து 2-3 பேருக்கு மேலே எடுக்காமல் ஒரு ஃபில்ட்ரேஷனில் கொண்டு வந்திருக்கோம். இவங்க எல்லாருமே ஒருத்தரும் அவங்களோட ப்ரொஃபைல் பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸ்கிட்டையும் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல்ஸ்கிட்டையும் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவில் இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆசிரியர்களாக இருக்காங்க. ஆசிரியர் தினத்தை ஒட்டி லயன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆசிரியர்களை கௌரவப்படுத்துறதுக்காக வேண்டிய ஒரு விழா வச்சதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் லயன்ஸ் இன்டர்நேஷ்னல் மெம்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ஆசிரியர்கள் தான் நாட்டினுடைய முதுகெலும்பு. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, சமுதாய வளர்ச்சி, நாட்டினுடைய ஓவரால் வளர்ச்சிக்கு கல்வி தான் முக்கியம். அந்த கல்வியை கொடுக்க வேண்டியவர்கள் ஆசிரியர்கள், அதுவும் பள்ளிக்கூட ஆசிரியர்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ அவங்களுடைய சேவை நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 70-75 வருஷம் ஆச்சு நம்ம சுதந்திரம் வாங்கி, இன்னமும் நாடு வளர்ந்து கொண்ட நாடாக தான் இருக்குது. வளர்ந்த நாடு ஆக முடியல. ஒரு வளர்ந்த நாடு ஆகணும்னா அது கல்வி தான் முக்கியம். எந்த நாடுமே வளர்ந்த நாடு ஆகணும்னா கல்வி தான் ரொம்ப முக்கியம். கல்வி தான் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் சொல்லணும் இல்லையா? மனித வளத்தை உருவாக்குறதே கல்வி தான். அந்த மனிதர்கள் தான் மற்ற எல்லா ஃபீல்டுலேயும் சைன் ஆகி டெவலப் பண்ண முடியும். அப்போ தான் நாடு ஒரு வளர்ந்த நாடு ஆக முடியும். ஸோ அந்த வகையில் ஆசிரியர்களுடைய சேவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் பர்டிகுலராக அந்த ஸ்கூல் வாத்தியர்கள் தான். அதாவது மோல்டிங் சொல்லுவோம் இல்லையா? நல்ல ஒரு பண்பாடை நல்ல மனிதர்களாக உருவாக்குறதே ஸ்கூலில் தான். ஸோ அந்த ஆசிரியர்களை கௌரவித்து அவங்களுக்கு நல்ல விருது கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஆசிரியர்களை கௌரவிக்கிறது ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது. யாரும் அதிகமாக கண்டுக்க கிடையாது. அதனால் லயன்ஸ் இன்டர்நேஷ்னலில் நிறைய சேவை பண்ணுறாங்க, நிறைய நாட்டுக்காக நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அதோடு இதுவும் பண்ணும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விழாவில் கலந்து எத்தனை ஆசிரியர்களுக்கு விருது கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா என்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கை ஆசிரியர்கள் இந்த நாட்டுக்கு. ஸோ அதனால் நானும் ஒரு ஆசிரியர் இருந்தவன் தான். நானும் ஒரு கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் தான். நானுமே கவர்மெண்ட் ஸ்கூல் தமிழ் மீடியம் படித்தது தான் நானும் வந்திருக்கிறேன். அதனால் அந்த ஆசிரியர்கள் எல்லாம் கௌரவிக்கிறது ரொம்ப நான்லாம் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கௌரவமே கிடைச்சது கிடையாது. யாரும் நினைஞ்சு கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கௌரவம் கொடுக்கறது ரொம்ப நல்ல, அவளுக்கு ஒரு ஊன்றுவாக இருக்கும்.